இங்க ஒரு 4 டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைப் சயின்ஸ் பேஸ்டு ஒர்க் அவுட்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா பயங்கர டீப்பா பேசுவாங்க. புரிஞ்சவங்களுக்கு சூப்பர், புரியாதவங்களுக்கு என்னடா பேசுறாங்கன்னு இருக்கும். இந்த செகண்ட் டைப் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு. இது சில பேருக்கு பயங்கரமா இருக்கும், சில பேருக்கு பிசிறு தட்டும். இட்ஸ் ஓகே, ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க. மூணாவது ஒரு கேட்டகரி இருக்கும். சயின்ஸ் பேஸ்டும் கொஞ்சம் மிக்ஸ், எக்ஸ்பீரியன்ஸும் மிக்ஸ். ஒரு பேசிக் பிகினர்ஸ் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே மேட்ச் பண்ணி இழுத்து கொண்டு போறது. மேபி அது கூட நான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த ஃபோர்த் கேட்டகரி ஒருத்தர் இருக்காரு, எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கு. இந்த 3 கேட்டகரி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 3 தேட கூட விடு, என்னோட கேட்டகரி ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரி இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரி கூட நீ நம்பலாம். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல உனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா இந்த ஃபோர்த் கேட்டகரினால 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. தயவு செய்து இந்த மாதிரி இன்ஃபுளுசர் ஆகணும்னு மட்டும் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு வகையில ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும். பட் என்னன்னா இந்த 4வது கேட்டகரியில இருக்கவங்க பிரச்சனை என்னன்னா எல்லாத்தையும் தப்பு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி அவன் நோக்கம் அது கிடையாது. ஆல்ரெடி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருப்பானுங்க, அது ட்ரெண்ட் ஆயிருக்கும். அதுக்கு நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ அது மோட்டிவேட் ஆகுது. அடுத்தது எகைன் யாராவது திட்டி போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபன்னு சொல்லி பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஒரே விஷயம், நீங்க அந்த மாதிரி ஒரு இன்ஃபுளுசரா மட்டும் ஆகக்கூடாது. ஒரு 400 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல ஒரு 500 ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் சரி, டசன்ட் மேட்டர். 4 விஷயம் யூஸ் ஆகிற மாதிரி இருந்தா பெட்டர். இப்போ நீங்க 400 வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு வீடியோ போடுறீங்க, மேபி உங்களோட விஷயம் நான் கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு கிடையாது, நிறைய விஷயம் தெரியாம இருக்கு. என்னை விட பெஸ்ட் இன்ஃபுளுசர்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கும்போது 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா தட் ஒன் இஸ் பெட்டர். உனக்கு ஃபிட்னஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ ஃபிட்னஸ் பேசு. இன்னொருத்தருக்கு லவ் பிடிச்சிருக்கு, மோட்டிவேஷன் பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு அது பேசும். ஏன்னா அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்கு. உனக்கு அது செட் ஆகல அப்படிங்கறக்காக நீ அவனை தப்பு சொல்லக்கூடாது. நானும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், சில பேர்த்த மென்ஷன் பண்ணிருக்கேன். அது ரொம்ப இரிட்டேட்டா இருக்கும். ஆனா அதையே ஒரு வேலையை வச்சிருக்க மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி மட்டும் நீங்க தயவு செய்து பண்ணாதீங்க. நமக்கு இப்போ நான் ஃபிட்னஸ் பேசுறேன் அப்படின்னா அது பிடிக்காதவங்களுக்கு நான் பேசுறது இரிட்டேட்டா இருக்கும் அப்படின்னா அது என்னோட நான் பண்றேன். அவங்களுக்கு அவங்க மோட்டிவேஷன் பண்றாங்கன்னா அவங்க பண்ணிட்டு போகட்டும். அது தேவையில்லாம போட்டு இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சில வீடியோஸ் எனக்கு ஷேர் பண்ணீங்க, ஸோ அதனால நான் சொல்றேன், தயவு செய்து அந்த மாதிரி மட்டும் போக வேணாம். 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபுளுசரா மட்டும் வந்துருங்க.